Hello friends, welcome back to Mrs. GV channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நண்டு வறுவல் கிராப் கிரேவி எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, கிராப் எப்படி க்ளீன் பண்றது அப்படின்றதும் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்பவே பெஸ்ட். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா அதாவது வரமல்லி, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50% குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 3 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணி ஒரு பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணக்கூடாது. நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்க கால் பகுதியில் ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கிள்ளி எடுத்துடலாம். அதெல்லாம் வந்து டேஸ்ட்லெஸ் தான். ஸோ சமைச்சாலும் அது நல்லா இருக்காது. இப்படி எடுக்கிறதுனால பேலன்ஸ் இருக்க கால் பகுதியில் நல்லா வந்து மசாலாலாம் உள்ளே இறங்கும். இந்த மாதிரி கையில் கிள்னாலே நமக்கு அது வந்துடும். நீங்கள் வேணால் எதையும் கூட எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பெரிய காலோடு போடணுன்னாலும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஓடை வந்து நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். இதுவும் ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எல்லாமே க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. நீங்கள் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணணும் அப்படின்னா டேப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பி விட்டு நீங்கள் அந்த கிராப்பை வந்து டேப்புக்கு நேராக காமிச்சிங்கனாலே உள்ளே இருக்க வேஸ்ட் எல்லாமே சுத்தமாக க்ளீனாகி நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகே, இப்போ கிராப்பெல்லாம் நமக்கு க்ளீனாக சுத்தம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் 50 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே பேஸ்ட்டில் ஆனியன் சேர்த்துருக்கோம். பட் இப்படி போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செய்கிறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு நமக்கு 100% கொடுக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் செமி கிரேவியாக எனக்கு தேவை அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, பெப்பர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கிட்ஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கிராப் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கிராப் முழுகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மசாலாலாம் நண்டுக்குள்ளே நல்லா இறங்கி வரும். தண்ணி இல்லாமல் இந்த நண்டு வந்து போட்டுக்கோங்க. கிராப்பில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது பல்லுக்கு எலும்புக்கெலாம் ரொம்பவே நல்லது. குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்கலாம் இது வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கலாம். கோல்டுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டு பார்த்து உப்பு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா திரும்பவும் மூடி வச்சு ஸ்லோவில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு செமி கிரேவியாக வேணும். நான் ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறேன். டோட்டலி வந்து 15 மினிட்ஸ் தான் நமக்கு நண்டு வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம நண்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள் நண்டுக்குள்ளே. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிராப் செமி கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.